நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு சப்பாத்தி போட போகிறோம். அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சட்டி நல்லா காஞ்சோன்னா எண்ணெய் ஒரு 200 மில்லி ஊற்றி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட 2 தக்காளியும் போட்டு அதோட நல்லா நைஸாக அரைச்சி அந்த காஞ்ச எண்ணெயில் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்றப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை போட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தயாரிக்கக்கூடிய ஏவிஎம் மசாலா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசால் 2 ஸ்பூன். நம்ம சிக்கன் மசால் 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் மசால் நம்ம கடையிலே ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் கறி மசால், மட்டன் மசால், சிக்கன் மசால் தான். பாருங்கள், சிக்கன் பாருங்கள், வறுக்கும் போதே எவ்வளோ கருப்பாக அப்படியே கலராக வரும். நல்லா வாசனையும் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நல்லா இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடணும். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா உப்பு எவ்வளோன்னு தேவையோ அவ்வளோ போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் அரை மூடி அரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இதை சப்பாத்திக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இனிமேல் தான் சப்பாத்தியும் போட போகிறோம். பாருங்கள், நாங்கள் எப்போ இந்த இரும்பு வடைச்சட்டியில் தான் குழம்பு வைப்போம். அப்போ தான் இந்த குழம்போட கலர் இந்த அளவுக்கு நல்லா கிரேவி சூப்பராக வரும். அலுமினிய சட்டியிலே குக்கர்லேயே வச்சா வெறும் ஒயிட்டாக தான் இருக்கும் குழம்பு, அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் தண்டவாள சட்டியில் தான் கறி குழம்பு வைப்போம். சிக்கனு, மட்டன் எதாக இருந்தாலும் இதில் தான் செய்வோம். அவ்வளோதான். நம்ம மசால் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கி